இலக்காக அரசு ஒன்றுமே செய்யவில்லை என மாற்றுத்திறனாளி ஒருவர் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் விழா காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்த நிலையில் முன்னதாக மேடைக்கு வந்தபோதே முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் வந்தபோதே மாற்றுத்திறனாளி ஒருவர் அங்கே மேடைக்கு வந்தபோதே அரசு எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று சத்தமிட்டார். குறிப்பாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் முன்னிலையிலேயே அவர் குற்றம் சாட்டிய நிலையில் சத்தமிட்டதால் அங்கே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக அவருக்கு எதிராக அங்கிருந்து மாற்றுத்திறனாளிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் அந்த மாற்றுத்திறனாளியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விழாவானது நடைபெற்று அனைவருக்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என வாக்குவாதம் செய்தது சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.